வணக்கம். சில பேர் கூட பேசும்போது நாம எவ்வளவுதான் பேசினாலும் அந்த வாக்குவாதம் ஒரு முடிவிற்கே வராதில்லையா? அது ஒரு தீர்க்க முடியாத புதிர் மாதிரி போயிட்டே இருக்கும். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு நாம இந்த பகுப்பாய்வுல பார்க்கலாம். உங்களுக்கு எப்பாவது இப்படி தோணியிருக்கா? சில விவாதங்கள்ல நம்ம பக்கம்தான் எல்லா நியாயமும் இருக்கும், ஆனா அதுல ஜெயிக்கவே முடியாது. என்ன பேசினாலும் கடைசியில தோத்து போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் அப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே. உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஒன்னு சொல்லி அது உங்க மனச காயப்படுத்துது. சரி, இத பத்தி பேசலான்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 5 நிமிஷத்துல அந்த கான்வர்சேஷன் அப்படியே தலகீழ மாறிடும். கடைசியில பார்த்தா நீங்க தான் அவங்கள காயப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி நீங்களே மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இது எப்படி நடக்குது? சரி, வாங்க இந்த மாதிரி ஜெயிக்கவே முடியாத விவாதங்களுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்கதான் பொறுப்பேத்துக்கிறதுங்கிற ஒரு விஷயமே எமோஷன்ஸ்ங்கிற ஒரு பெரிய கடல்ல மூழ்கி காணாம போயிடுது. இது எப்படின்னா ஒரு லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பிரச்சனைய சரி பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனா அந்த பேச்சு சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கே வரும். உங்க கவலைய நீங்க சொன்னா போதும், அத அப்படியே திருப்பி நீங்க உங்கள தாக்குற மாதிரி மாத்திடுவாங்க. கடைசியில என்ன ஆகும்? ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படியேதான் இருக்கும், ஆனா நீங்க தான் கெட்டவரா நிப்பீங்க. இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கலாம் இல்லையா? ஒரே குழப்பமா இருக்கும். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். பேசி பேசியே டயர்ட் ஆயிடுவோம். கடைசியில ஒருவேளை தப்பு நம்ம மேலதான் இருக்குமோன்னு நம்மள நாமளே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவோம். இதனால என்ன ஆகும்? அடுத்த தடவை உங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பாட்டு பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கும். ஒரு முள் மேல நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது உண்மையான வலிக்கும் அந்த வலியே ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே பாருங்க, யாராவது வலியிலையோ கண்ணீரோடோ பேசினா நம்ம மனசு இயல்பாவே இழகிடும். அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உடனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சுடுவோம். ஆனா நம்மளோட இந்த இரக்க குணம்தான் சில நேரங்கள்ல உண்மைய பார்க்க விடாம ஒரு திரை மாதிரி மறைச்சிடுது. அதாவது கண்ணுக்கு தெரியற வலி எல்லாமே அப்பாவித்தனத்தோட அடையாளம்னு நம்ம நம்புறது. அது ஒரு பெரிய தப்பான புரிதம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, உண்மையிலே காயப்பட்ட ஒருத்தர் பிரச்சனையை சரி பண்ணதான் பாப்பாங்க. சரி, நான் பேசின விதமோ கொஞ்சம் தப்பாதான் இருந்திருக்கும் அப்படின்னு தன்னோட பங்கையும் ஏத்துக்குவாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவருங்கிற ஒரு ரோல்லே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மொத்த பழிய உங்க மேல போட்டுட்டு மத்தவங்களோட அனுதாபத்தை சம்பாதிக்க பாப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வலிங்கிறது அப்போதைக்கு வர்ற ஒரு அனுபவம் கிடையாது, அதுவே அவங்களோட ஒரு நிரந்தர அடையாளமா மாறிடும். சரி, ஒருத்தர் ஏன் விடாம இந்த பாதிக்கப்பட்டவர் நிலையிலே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுக்கே தெரியாத உளவியல் காரணங்கள் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் வாங்க. இதோட முக்கியமான மையப்புள்ளி இதுதான், தார்மீக பாதுகாப்பு. அதாவது நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா வர்ற அந்த அவமானத்தையும் வலியையும் யாருமே சந்திக்க விரும்ப மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான உணர்வு. இந்த அவமானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக சிலர் தங்களை அறியாமலேயே நான் எந்த தப்பும் பண்ணல, நான் தார்மீகமா ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு கவசத்தை அவங்கள சுத்தி உருவாக்கிக்கிறாங்க. பார்க்க போனா இந்த பாதிக்கப்பட்டவருங்கிற நிலை அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு பல பலன்களை கொடுக்குது. மத்தவங்க கிட்ட இருந்து உடனே பரிதாபம் கிடைக்குது. எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்க வேண்டியதில்ல, அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கலாம். மத்தவங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரொம்ப முக்கியமா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்கிற அந்த அவமான உணர்வுல இருந்து தங்களை பாதுகாத்துக்க முடியுது. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு சரியான நியாயமான புகார் எப்படி படிப்படியா ஒரு தாக்குதலா மாத்தப்படுதுங்கிற அந்த செயல்முறையை நாம பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸை நல்லா கவனிங்க. முதல் ஸ்டெப், நீங்க உங்க மனசுல இருக்கிற ஒரு காயத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க அப்படி செஞ்சது எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. உடனே 2வது ஸ்டெப்ல அவங்க பேச்ச அவங்களோட வழிக்கு மாத்திடுவாங்க. இப்படி நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்வாங்க. 3வது ஸ்டெப்ல நீங்க அவங்கள தாக்குறதா ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. நீ எப்ப பாரு என குத்தம் சொல்லிட்டே தான் இருக்கேன்னு சொல்வாங்க. கடைசியா 4வது ஸ்டெப்ல என்னாகும்? பேச்ச ஆரம்பிச்ச நீங்களே தற்காப்பு நிலைக்கு போய் சாரி, உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கலன்னு மன்னிப்பு கேப்பீங்க. பாத்தீங்களா, நீங்க ஆரம்பிச்ச அசல் பிரச்சனை இப்போ எங்க இருக்குன்னே தெரியல. இந்த ஒரு வாக்கியம்தான் அந்த மொத்த உரையாடலையும் தலைகீழா மாத்துறதோட உச்சக்கட்டம். நான் ஏற்கனவே பட்ட கஷ்டம்லாம் பத்தாதுன்னு இப்ப நீயும் எனக்கு கஷ்டப்படுத்துறியா இப்படின்னு அவங்க கேட்கும்போது உங்க நியாயமான ஒரு கோரிக்கைய அவங்களோட பழைய கஷ்டங்களோட முடிச்சு போட்டு உங்கள ஒரு வில்லன் மாதிரி காட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பேச முடியும்? சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைய பத்தி பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க பாக்குற விதத்தையே மாத்த போற ஒரு புதிய கேள்விக்கு தயாராகுங்க.
வழக்கமா ஒரு விவாதத்துல ஒருத்தர் ரொம்ப எமோஷனல் ஆகும்போது நாம நம்ம மனசுக்குள்ள கேக்குற கேள்வி இதுதான். அவங்க மனசு காயப்பட்டிருக்குமா? இது ஒரு நல்ல கேள்விதான், தப்பில்ல. ஆனா இது முழு படத்தையும் நமக்கு காட்டாது. ஆனா இனிமே கேட்க வேண்டிய முக்கியமான திருப்புமுனையான கேள்வி இதுதான். இந்த உரையாடல்ல பொறுப்பேற்புக்கு என்ன ஆச்சு? அவங்க வழியில இருக்காங்களா இல்லையாங்கிறத விட அந்த பிரச்சனைக்கான பொறுப்பு என்ன ஆச்சுன்னு கவனிங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்களா, தட்டி கழிச்சாங்களா, இல்ல உங்க மேல தூக்கி போட்டாங்களா? இந்த கேள்விதான் அந்த சூழலோட உண்மையான நிலவரத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். சில பேர் தங்களோட பாதிக்கப்பட்ட கதைகளை சொல்றது அவங்களோட உண்மையான வலிய பாதுகாக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா இன்னும் சிலர் நான் தப்பு செஞ்சவங்கிற அந்த அடையாளத்திலிருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவங்கிற கதையை ஒரு கவசமா பயன்படுத்துறாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன். ஒருத்தர் வலியில இருக்காருங்கிறதுக்காகவே அவர் அப்பாவி, அவர் செஞ்சது சரிதான்னு நாம நினைக்கிறத எப்போ நிறுத்துறோமோ அப்போ நம்மளோட உறவுகள்ல, உரையாடல்கள்ல ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுல என்னெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.